ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆர்ஆர் டிராவல்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம எந்த பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம கேரளால பாலக்காடுல லொகேட் இருக்கிற மிக பிரம்மாண்டமான மலம்புழா டேம் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இங்க அப்படி என்னடா ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, இங்க ரோப் கார், ஃபிஷ் அக்வாரியம், பாம்பு பண்ணை இது எல்லாத்தையுமே உங்களால டேமோட வெளிப்பகுதியில் காண முடியும். உள்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கார்டன்ஸ்லாம் அமைச்சு வச்சிருப்பாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். அண்ட் டேமோட மேல் பகுதி அதாவது வியூ பாயிண்ட்டுமே பயங்கரமா இருக்கும். அண்ட் யாக்சி ஸ்டாச்சு, ஹேங்கிங் பிரிட்ஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டேமோட உள்பகுதியில் காண முடியும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா செம த்ரில்லிங்காக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உள்ள போனதுமே பார்த்தீங்கன்னா மலம்புழா கார்டனுங்கிற ஒரு போர்டை பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். அங்கே நிறைய பேர் நின்று ஃபோட்டோ எடுப்பாங்க. ஆக்சுவலாக அந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஃபோட்டோ ஷூட் பிளேஸ். அது மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஐ லவ் மலம்புழான்னு ஒரு போர்டில் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லாருமே இங்கே வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. அதே மாதிரி வெளிப்பகுதியிலே பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள்லாம் போட்டிருப்பாங்க. டேமோட என்ட்ரன்ஸ் டிக்கெட் அடல்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வெறும் 50 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான சூப்பராக க்ரீனியான கார்டன்ஸை பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்மளால் பார்க்க முடியும். அங்கே பாருங்கள், ஒரு போட் கூட சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. இவ்வளோ சூப்பராக பார்த்தீங்கன்னா செமையாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோ க்ரீனியாக இருக்கும். அந்த போட்டெல்லாம் பாருங்களேன், இங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இங்கே ஏகப்பட்ட கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸையும் உங்களால் பார்க்க முடியும். அங்கே கிட்ஸை கவர்ற மாதிரியான ஒரு டாய் ட்ரெயினையுமே பார்த்தீங்கன்னா அந்த கார்டன்ஸ்க்கு நடுவில் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு தண்டவாளம்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. பார்த்ததுமே இது கிட்ஸ் அங்கே ரைடு போகிறதுக்கு தான் வச்சுருக்காங்கன்னு நினச்சோம். ஆனால் அது சும்மா ஒரு ஷோ கட்டுறதுக்கு தான் வச்சுருக்காங்க. பட் அது பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்துச்சு. இங்கே பாருங்களேன், நீங்கள் கார்டன்ஸ், ரோஸ் கார்டன்ஸ்லாம் பாருங்கள், எவ்வளோ செவன ரெட்டிஸாக சூப்பராக இருக்குன்னு. எவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ண ஒரு டேமை பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இங்கே தான் நாங்கள் பார்க்குறோம். வெறும் கார்டன்ஸ் மட்டும் கிடையாதுங்க, இங்கே நீங்கள் ஃபேமிலியாக கப்புள்ஸாக ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஃபுட் கோர்ட்ஸ் அண்ட் ஃபுட் கேஃப்ஸுமே வச்சுருக்காங்க. கார்டன்ஸ்லாம் அப்படியே பாருங்களேன், அப்படியே கண்ணை பறிக்குது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. கடைகளும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐஸ்கிரீம் ஷாப்ஸ், ஏகப்பட்ட பஜ்ஜி போண்டா ஷாப்ஸ், ஏகப்பட்ட மில்க் ஷேக் ஷாப்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இதுக்கு முன்னாடி நாங்கள் ஏகப்பட்ட டேமெல்லாம் விசிட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். ஆனால் நாங்கள் போனதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேம்னா நம்ம கேரளாவில் இருக்கிற மலம்புழா டேம் தான். எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு செம்மையாக என்ஜாய் பண்ணி என்டர்டெயின்மெண்ட்டாக விளையாடுறதுக்கு ஒரு கிட்ஸ் பார்க்குமே பார்த்தீங்கன்னா சூப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே கைஸ், கொஞ்ச நேரம் இந்த சூப்பரான பியூட்டிஃபுல் ஆஸ்தட்டிக்கான கார்டன்ஸ் அண்ட் இந்த கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் சில்ட்ரன்ஸ் பார்க்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ நம்ம சில்ட்ரன்ஸ் பார்க்குள்ளே தான் போயிட்டு இருக்கோம். உள்ளே பார்த்தீங்கன்னா சும்மா யானை தானன்னு 2-3 ஊஞ்சல் சறுக்கு அந்த மாதிரிலாம் வைக்காம உள்ள ஏகப்பட்ட பொருட்கள் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு இங்கே வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும்னு நிறைய சூப்பராக செட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படியே இப்போ நாங்கள் ஒரு 360 டிகிரி வியூவில் காட்டுறோம் பாருங்களேன். இங்கே கிட்ஸ் மட்டும் என்ஜாய் பண்ணுறதுக்கு வரலங்க, பெரியவங்களுமே பார்த்தீங்கன்னா ஜாலியாக இங்கே வந்து கிட்ஸ் பார்க்கில் என்ஜாய் பண்ணி தான் விளையாடிட்டு இருக்காங்க. கேரளா தாங்க, ஒன்று உருப்படியாக கட்டினாங்கன்னா அதில் மெயின்டைன் பண்ணுறதுல அவங்கள அடிச்சிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு சூப்பராக க்ரீனியாக செம்மையாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம கிட்ஸ் பார்க்கில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய கார்டன்ஸ் தான் அதிகமாக ரொம்ப இருக்குது. ஃபோட்டோஸ்லாம் இந்த இடத்துல ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு தரமான இடங்க. இவ்வளோ க்ரீனியாக சூப்பராக இருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி அங்கே நிறைய கடைகள் தெரியுது பார்த்தீங்களா, இதெல்லாம் இப்போ தான் புதுசாக கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு பொங்கல் டைம் தான் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக கூட்டமாக இருந்துச்சு. கைஸ், அப்படியே அந்த ஷட்டர்ஸை காட்டுறோம் பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்களா. தண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அமேசிங்காக இருந்திருக்கும். மேலே பாருங்க ரோப் கார்லாம் போயிட்டு இருக்கு. கைஸ், ஒன்று சொல்கிறதுக்கு மறந்துட்டேன், சாரி. நீங்கள் ரோப் கார் போடுறதுக்கு டிக்கெட் எடுக்கணும்னா டேமுக்கு உள்பகுதியில் வந்து எடுக்க முடியாது, டேமுக்கு வெளிப்பகுதியில் தான் இருக்கும். அங்கே போய் டிக்கெட் எடுத்துட்டு அப்புறம் நீங்கள் ஜாலியாக ரோப் காரில் போய் என்ஜாய் பண்ணலாம். கைஸ், ஓகே, நம்ம இப்போ ஓரளவுக்கு எல்லாத்தையுமே இங்கே முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்குது, அதே மாதிரி ஜாப்பனீஸ் கார்டனும் இருக்குது. வாங்க அப்படியே நம்ம நெக்ஸ்ட் அந்த பிளேஸை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு போயிடலாம். இங்கே பாருங்க கைஸ், ஒரு முதல்ல சிலையை எவ்வளோ சூப்பராக செஞ்சு வச்சுருக்காங்கன்னு. நம்ம நேரில் போய் முதலையை பார்த்தாலே இப்படி தான் இருக்கும். அதுக்கு நம்ம சிலையே பார்த்துக்கலாம், நல்லாயிருக்கு. ஆனால் அங்கே லைனாக பாருங்கள், ஏகப்பட்ட கடைகள்லாம் வந்திருக்காங்க. ஐஸ்கிரீம் ஷாப்ஸ் இருக்குது, ஜூஸ் ஷாப்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட ஷாப்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் இப்போ தான் புதுசாக கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய ஷாப்ஸ் பார்த்தீங்கன்னா எம்டியாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் எல்லாத்தையும் போட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கைஸ், அங்கே ஒரு போர்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம இவ்வளோ நேரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் சைடில் தான் இருக்குது. அங்கே தான் பார்த்தீங்கன்னா யாக்சி பார்க்கும் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம அங்கே தான் போக போகிறோம். அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக த்ரில்லிங்காக இருக்க போகுது. நம்மளுக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தீங்கன்னா அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் நமக்கு கொடுக்க போகுது. இப்போ ஹேங்கிங் பிரிட்ஜ் போகிற வழியில தான் நின்று இருக்கோம். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கார்டன்ஸ்லாம் அமைச்சு வச்சிருக்காங்க. மலம்புழா டேமுக்கு வெளியில் அவுட் சைடில் சும்மா மலம்புழா கார்டன்லாம் போர்டு வைக்கலங்க, ஒரு கார்டனில் என்னென்ன
என்னெல்லாம் இருக்குமோ, எவ்வளோ பிரம்மாண்டமோ ஃப்ளவர்ஸ் எல்லாம் காட்டணுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள சூப்பராக காட்டியிருக்காங்க. எல்லாமே அந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சீரியல் லைட்ஸ் ஏகப்பட்டது கிடக்குது. நைட்டு ஒரு 6 மணிக்கு மேலாம் இங்கே வந்தால் ஃபுல்லாக கலர் லைட்ஸ்லாம் போட்டு சூப்பராக பக்காவாக பண்ணி வச்சுருப்பாங்க. நான் கோயம்புத்தூரில் இருக்கிற பொள்ளாச்சிலேருந்து வந்தோம். அதனால் காலையிலேயே வந்துட்டோம். நைட்லாம் வர மாதிரி இருந்துச்சுன்னா அப்புறம் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு ரொம்ப லேட் ஆயிரும். அதனால தான் இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டோம். ஓகே கைஸ், நம்ம இப்போ ஹேங்கிங் பிரிட்ஜ் பக்கத்தில் ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் தாண்டினதுமே பார்த்தீங்கன்னா போட்டிங் போகிறக்கும் அங்கே தான் பிளேஸ் இருக்கும். மொத்தம் இந்த டேமில் 4 ஷட்டர்ஸ் இருக்குது. அந்த 4 ஷட்டர்ஸுமே ஓப்பன் பண்ணி விட்டுருந்தாங்கன்னா ரொம்பவே சூப்பராக அமேசிங்காக இருந்திருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி க்ளோஸில் வச்சிருக்காங்க. கைஸ், நம்ம இப்போ ஹேங்கிங் பிரிட்ஜ் வந்துட்டோம். ஹேங்கிங் பிரிட்ஜுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு வச்சிருக்காங்க, டேஞ்சர்னு. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேங்கிங் பிரிட்ஜில் 50 பேத்துக்கு மேலே ஏறினா மொத்தமாக கவுந்து விழுந்துருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் வேற தான் இங்கே போகணும் போல. ஓகே கைஸ், நம்ம ஹேங்கிங் பிரிட்ஜில் போயிடலாமா? கைஸ், நம்ம இப்போ ஹேங்கிங் பிரிட்ஜை தாண்டி வந்துட்டோம். எங்களால் நடுவில் நின்று வீடியோ கேப்சர் பண்ண முடியல. ஏன்னா அந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சேக் ஆகிட்டு இருந்துச்சு. சும்மா அங்கே நின்னாலே மற்றவங்க நடக்கும்போது அந்த பிரிட்ஜ் ரொம்ப சேக் ஆகும். ஸோ எங்களால் அங்கேருந்து வீடியோலாம் ஷூட் பண்ண முடியல. நீங்கள் இங்கே வரும்போது ஹேங்கிங் பிரிட்ஜில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். கைஸ், அங்கே பாருங்கள், அந்த ஹேங்கிங் பிரிட்ஜு கீழே போட்டிங் நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. மோட்டர் போட் இருக்குது, சைக்கிள் போட் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட வகையான போட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் எப்போவாது இங்கே விசிட் பண்ணிங்கன்னா மறக்காமல் போட்டிங்கும் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக அமேசிங்காக இருக்கும். கைஸ், நம்ம வந்து அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இதே மாதிரி அந்த பக்கத்துலையுமே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த வழியாக போகிற மாதிரி இருக்கும். கைஸ், அங்கே பார்த்தீங்களா நாங்கள் சொன்ன அந்த சைக்கிள் போட் போயிட்டு இருக்கு. நீங்கள் ஃபேமிலியாக நிறைய பேர் சேர்ந்து வந்தீங்கன்னா மோட்டர் போட் போகிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் நீங்கள் கப்புள்ஸாவோ இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் கூடயாவோ வந்தீங்கன்னா சைக்கிள் போட் நல்லாயிருக்கும். கைஸ், இங்கே ரொம்பவே பிரபலமான ஸ்டாச்சுவான நம்ம யாக்சி ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களால் பார்க்க முடியும். இந்த யாக்சி ஸ்டாச்சு தான் இத்தனை வருஷமாக நம்ம மலம்புழா டேமையே தாங்கிட்டு நிற்கிறதா நிறைய பேர்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் அதை பற்றி எக்ஸாக்டாக எனக்கு எதுவும் தெரியல. இந்த யாக்சி ஸ்டாச்சு, அந்த யாக்சி யார், இந்த ஹிஸ்ட்ரி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிடுங்க. எனக்கு மட்டுமே இல்லை, நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே கைஸ், ரைட் சைடில் இருந்து ஹேங்கிங் பிரிட்ஜையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். போட்டிங்கையுமே பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஃபேமஸான யாக்சி ஸ்டாச்சுவையும் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பகுதி மட்டும் தான் அவ்வளோ பேலன்ஸாக இருக்குது. அது என்ன பகுதின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேமோட மேல் பகுதி தான். இப்போ ஓடிட்டு இருக்க தண்ணி பார்த்தீங்கன்னா டேமில் இருந்து சின்னதாக கீழே ஓப்பன் பண்ணி விடுற தண்ணி தான். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஓகே கைஸ், இப்போ நம்ம அப்படியே ஸ்டெப்ஸ் அப்படியே மேலே ஏறிடலாமா? கைஸ், அண்ட் இந்த மலம்புழா டேமில் பார்த்தீங்கன்னா மற்ற டேம் மாதிரி ஒரேடியாக 100 படி 200 படி மேலே ஏறுறது மாதிரிலாம் இருக்காது. இங்கே ஒரு 10-20 படிக்கு ஒரு கார் நம்ம சில் பண்ணி ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு சின்ன பார்க்குமே இருக்கும். அதே மாதிரி ஒரு மெமோரியல் பிளேஸுமே இருக்குது. பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மொத்தமாக 200 படி ஏறினா அது ரொம்ப டயர்டாக கஷ்டமாயிரும். நாங்கள் போகிறப்பவே பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமாக ஹெவியாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம ரிலாக்ஸ் பண்ணி சில் பண்ணுறதுக்கு நிறைய பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம படி ஏறும்போதே வரும். ஸோ உங்களால் ஏறுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் இங்கே உட்காந்து சில் பண்ணி ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேமோட மேல் பகுதிக்கு ஏறி வந்துட்டோம். டேமோட தண்ணி பாருங்கள் ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. அப்படியே நம்ம டேமோட ரைட் சைடில் திரும்பினீங்கன்னா நம்ம டேமோட ஃபுல் வியூ பாயிண்ட்டையும் பார்க்க முடியும். அந்த தண்ணி பார்த்திங்கன்னா இங்கே செம்ம அதிகமாக இருக்குது. அங்கே பாருங்கள், அங்கே வரைக்கும் டேம் போகுது. ஆனால் நாங்கள் போகிறப்ப அங்கே பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்கன்னு கரெக்டாக தெரியல. தண்ணி ரொம்ப அதிகமாக தானே இருக்குது. அப்புறம் ஏன் ஷட்டர்ஸை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஷட்டர்ஸை ஓப்பன் பண்ணி விட்டுருந்தாங்கன்னா தண்ணி அந்த ஷட்டர்ஸ் வழியாக பாயும் போது அதை பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். கைஸ், இங்கே பாருங்கள் நம்ம மலம்புழா டேம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. இந்த டேமோட மேல் பகுதியில் பார்த்திங்கன்னா காற்று பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. எங்களால் நிற்கவே முடியாது. அப்படியே அடித்து இழுத்து தண்ணி கூட தள்ளிடும் போல் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா காற்று ஹெவியாக இருக்குது. காற்று ஹெவியாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க. வெயில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொளுத்தி எடுக்குது காலையிலேருந்து. அண்ட் கைஸ், இதோட நம்ம மலம்புழா டேமுக்கு உள்பகுதியில் இருக்கிற எல்லா பிளேஸுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோ, அதாவது பார்ட் 2 அண்ட் பார்ட் 3 போட போகிறோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மலம்புழா டேமுக்கு வெளியில் லொக்கேட் ஆகிருக்கிற ஃபிஷ் அக்வாரியமையும் பாம்பு பண்ணையும் தான் நெக்ஸ்ட் 2 வீடியோஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், ரொம்ப செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய விதமான பாம்புகள் எல்லாம் நம்மளால் அங்கே பார்க்க முடியும். அதே மாதிரி ஃபிஷ் அக்வாரியம் மேலேயும் ஏகப்பட்ட மீன்கள் அதோட வகைகளையும் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ கைஸ், செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. நெக்ஸ்ட் வீடியோஸை பார்த்தீங்கன்னா அங்கே அப்கமிங் டேஸில் அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ கைஸ்.